தனிமை போராட்டம். ஆகஸ்ட் 13, 1965 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கல்கத்தாவிலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட இருந்த சிந்தியா நேவிகேஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஜலதூதா சரக்கு கப்பலின் ஒரே பயணிகள் அறையில் நியூயார்க் செல்வதற்கான இலவச டிக்கெட்டுடன் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக இருந்தார் 69 வயது நிரம்பிய திரு அபய் சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி. கப்பல் துறைமுகத்தை விட்டு புறப்பட்ட போது அவர் தனது டைரியில் எழுதினார்: திருமதி சுமதி மொரார்ஜியை எனக்கு பிரயாணத்திற்கானவற்றை எல்லாம் செய்ய தூண்டிய கிருஷ்ணருக்கு நன்றி. ஆகஸ்ட் 14 கப்பல் வங்காளக்கடல் நடுவில் செல்லும் போது பக்திவேதாந்த சுவாமிக்கு கடல் காற்று ஒத்துக்கொள்ளாமல் தலை சுற்றல், வாந்தி ஏற்பட்டது. 19 கப்பல் கொழும்பு நகர், சிலோன் தற்போது இலங்கை அடைந்தபோது அவர் உடல்நிலை சற்று தேறியது. கப்பலின் கேப்டன் அருண் பண்டியா அவரை கரைக்கு கூட்டிச் சென்று காரில் கொழும்பு நகரை சுற்றி காட்டினார். பிறகு கப்பல் கொச்சி நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தது. ஆகஸ்ட் 20 கிருஷ்ண ஜெயந்தி. பக்திவேதாந்த சுவாமி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கப்பல் ஊழியர்களுக்கு பகவான் கிருஷ்ணரை பற்றி எடுத்துரைத்தார். தானே பிரசாதம் தயாரித்து விநியோகம் செய்தார். மறுநாள் அவரது 70வது பிறந்த நாள். அன்று கப்பல் கொச்சியை அடைந்தது. பம்பாயிலிருந்து ரெயில் மூலம் கொச்சி வந்த ஸ்ரீமத் பாகவதம் புத்தகங்கள் அடங்கிய அவரது ட்ரங்க் பெட்டி கப்பலில் ஏற்றப்பட்டது. பிறகு கப்பல் கொச்சியை விட்டு செங்கடல் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. கப்பல் செங்கடலை அடைந்தவுடன் பக்திவேதாந்த சுவாமி பல கஷ்டங்கள் எதிர்கொண்டன. தனது டைரியில் மழை, கடல் காற்றினால் உடல்நலமின்மை, தலை சுற்றல், தலைவலி, பசியின்மை, வாந்தி என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த 2 தினங்களில் அவருக்கு 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டது. தன் பயணத்தின் குறிக்கோளை தியானம் செய்தவாறு இவைகளை பொறுத்து சமாளித்தார். 2 முறை வந்த மாரடைப்பு 3ஆம் முறை வருமானால் தன்னால் நிச்சயம் சமாளிக்க முடியாது என்று கவலை அடைந்தார். 2ஆம் நாள் இரவு அவர் கனவில் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி பயப்பட வேண்டாம் என்றும் பயணத்தை தொடர்ந்து தைரியமாக செய்யலாம் என்றும் ஆறுதல் கூறினார். தனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதுகாப்பு எப்போதும் உண்டு என்ற அவரின் நம்பிக்கையை இந்த கனவு பல மடங்கு பலப்படுத்தியது. அவர் பயந்தபடி 3வது முறையாக மாரடைப்பு வரவில்லை. செப்டம்பர் 1 கப்பல் சூயஸ் கால்வாயை அடைந்து செய்டு என்ற துறைமுகத்தில் போய் நின்றது. கேப்டனுடன் ஷெய்ட் நகரத்தை சுற்றி பார்த்த பக்திவேதாந்த சுவாமி அந்த நகரம் தனக்கு பிடித்திருப்பதாக கூறினார். செப்டம்பர் 6 அவரது உடல்நிலை சற்று தேறி பயணம் மேற்கொண்ட பிறகு முதல் முறையாக அவர் தானே சமைத்த கிச்சடி மற்றும் பூரி இவைகளை நேரப்படி சாப்பிட துவங்கினார். தனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் திரும்புவதாக தனது டைரியில் குறிப்பிட்டு இருந்தார். செப்டம்பர் 10 வெள்ளிக்கிழமை. இன்று கப்பல் ஆட்டமில்லாமல் செல்கின்றது. இன்று நான் நலமாக இருக்கின்றேன். ஆனால் ஸ்ரீ விருந்தாவனம் மற்றும் ஸ்ரீ கோவிந்தா, ஸ்ரீ கோபிநாத், ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதர் ஆகியோரின் பிரிவு என்னை வருந்துகிறது. எனக்கு ஆறுதல் கூற இருக்கும் ஒரே பொருள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தேவாமிர்த லீலைகளை தன்னுள் அடக்கிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் மட்டுமே. நான் இந்தியாவை விட்டு கிளம்பியது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஆணையை நிறைவேற்றும் வகையில் எனது குரு மகாராஜ் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா அவர்கள் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான். மற்றபடி எனக்கு தகுதி என்று ஒன்றும் கிடையாது.
இந்த வயதில் ஒரு தொலைதூர பயணத்தை நான் துணிந்து மேற்கொண்டதன் ஒரே நோக்கம் என் குருநாதரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் கருணையை நம்பி விருந்தாவனத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்துள்ளேன். 1965 வருடத்தின் அந்த கடல் பயணம் ஜலதூதாவிற்கு மிகவும் அமைதி பயணமாக அமைந்தது. தன் பல வருட அனுபவத்தில் அட்லாண்டிக் சமுத்திரம் இவ்வளவு அமைதியாக இருந்து பார்த்ததில்லை என்று கூறினார் ஜலதூதாவின் கேப்டன் பாண்டியா. அட்லாண்டிக்காவின் அமைதிக்கு காரணம் கிருஷ்ணரின் அருள் என்று பக்திவேதாந்த சுவாமி பதிலளித்தார். அவர் தன் டைரியில் எழுதியிருந்தார், அட்லாண்டிக் கடல் தன் சுயரூபத்தை இந்த பயணத்தில் காட்டியிருந்தால் நான் இறந்தாலும் இறந்திருப்பேன். ஆனால் கிருஷ்ணர் முன்னின்று கப்பலை வழிநடத்தி சமுத்திரத்தை அமைதிப்படுத்தி என்னை காப்பாற்றினார். 35 நாள் பிரயாணத்திற்கு பிறகு ஜலதூதா போஸ்டன் துறைமுகத்தை 1965 செப்டம்பர் 17 காலை 5:30 மணிக்கு அடைந்தது. அங்கு அது ஓரிரு நாள் தங்கி நியூயார்க் செல்வதாக இருந்தது. பக்திவேதாந்த சுவாமியின் விசாவில் அவர் 2 மாதமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட்டு இருந்தது. போஸ்டனில் அவர் இமிகிரேஷன் மற்றும் சுங்க இலாகாவினரின் சோதனைக்கு உட்பட்ட போது அவரது விசாவில் அமெரிக்காவை விட்டு வெளியே போக வேண்டிய தினமும் குறிப்பிடப்பட்டு முத்திரையிடப்பட்டது. கேப்டன் பாண்டியா பக்திவேதாந்த சுவாமி அவர்களை போஸ்டன் நகருக்குள் ஒரு தடவை போய் வர தன்னுடன் வருமாறு அழைத்தார். ஒரு நடைபாதை பாலத்தை கடந்து அவர்கள் சர்ச்சுகளும் அலுவலகங்களும் மதுபான கடைகளும் புத்தக கடைகளும் நைட் கிளப்புகளும் ஹோட்டல்களும் உள்ள ஜன நடமாட்டம் அதிகமான பகுதிக்கு வந்தார்கள். அமெரிக்க நகரம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டார் பக்திவேதாந்த சுவாமி. போஸ்டனில் அவர் தங்கிய குறுகிய காலத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், அவர் அங்கு எழுதிய அமெரிக்காவில் கிருஷ்ண உணர்வை பரப்புவது பற்றிய வங்காள கவிதைகள். இந்த கவிதைகள் சிலவற்றின் மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அன்புள்ள கிருஷ்ணா, இந்த எதற்கும் உதவாத உயிரின் மீது நீர் கொண்டுள்ள கருணை இவ்வளவு அவ்வளவு அல்ல. இருந்தாலும் நீர் என்னை இங்கு அழைத்து வந்த காரணம் எனக்கு தெரியாது. நான் இங்கு வந்தாயிற்று. இனி நீர் எது வேண்டுமானாலும் செய்யலாம், செய்ய வைக்கலாம். என்னை வைத்து இங்கு சில காரியங்கள் செய்ய நீர் நினைத்திருக்கிறீர். இல்லையென்றால் இந்த பயங்கரமான இடத்திற்கு என்னை நீர் அழைத்து வர என்ன காரணம் இருக்கப் போகிறது? இங்கு இருக்கும் முக்கால்வாசி மக்கள் அறியாமை மற்றும் புலன் இன்ப வெறியிலும் மூழ்கி உள்ளார்கள். ஜட வாழ்க்கையில் திளைத்து வாழும் இவர்கள் தாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே வாசுதேவனின் புனித வார்த்தைகளின் சுவையை தெரிந்து கொள்ள இவர்களுக்கு ஆர்வம் இல்லை. இவர்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுயநலமற்ற கருணை எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஏனெனில் உம்மை விட பூடகமானவர் யார் இருக்கிறார்? கிருஷ்ண பக்தியிலும் உணர்விலும் இருக்கும் சுவையையும் மேன்மையையும் இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? நான் பிரார்த்தனை செய்வதெல்லாம் உன் கருணையால் இவர்களிடையே கிருஷ்ண உணர்விலே நிலையான நம்பிக்கை ஏற்படச் செய்ய என்னால் முடிய வேண்டும் என்பதே. எல்லா உயிர்களும் உமது மாயா சக்தியில் சிக்குண்டுள்ளது. ஆகவே நீர் விரும்பினால் அவர்கள் இந்த மாயப்பிடியிலிருந்து விடுபடலாம். என்னுடைய விருப்பமெல்லாம் நீர் அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் அப்போதுதான் அவர்கள் உனது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். துரதிர்ஷ்டமான எந்த தகுதியுமற்ற மிகவும் தாழ்ந்த என்னால் எப்படி அவர்களை கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ளும் அளவிற்கு உயர்த்த முடியும்?
ஆகவேதான் நான் உன் ஆசீர்வாதத்தை கோருகின்றேன். உன் ஆசீர்வாதம் இல்லாமல் எதையும் செய்யவும் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. எப்படியோ உம்மை பற்றி பேசுவதற்காக என்னை இங்கு அழைத்து வந்து விட்டீர். இதில் வெற்றியோ தோல்வியோ உம்முடைய இஷ்டம். எல்லா உலகங்களுக்கும் குருவே, நான் உனது செய்தியை அப்படியே திருப்பிச் சொல்லப் போகிறேன். நீர் இஷ்டப்பட்டால் என்னுடைய பேச்சை அவர்களுக்கு புரியும் வகையில் அமைக்க வேண்டும். உம் கருணையால் மட்டுமே என் வார்த்தைகள் புனிதமாக்கப்பட வேண்டும். உமது ஆன்மீக செய்தி அவர்களின் இதயத்தில் நுழையுமானால் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. நான் உனது கைப்பாவை. நீர் என்னை இங்கு ஆடுவதற்கு அழைத்து வந்திருந்தால் ஆட்டிவை. உம் விருப்பப்படி எல்லாம். என்னிடம் பக்தியோ ஞானமோ இல்லை. ஆனால் உனது புனித திருநாமத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. என்னை பக்தி வேதாந்தா என்று அழைக்கிறார்கள். நீர் விரும்பினால் என் பெயருக்கு ஏற்றாற்போல நான் நடக்க முடியும். மிகவும் தாழ்ந்த முக்கியத்துவம் இல்லாத யாசகன் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி, ஜலதூதா கப்பலிலிருந்து போஸ்டன் மலாசிலே, செப்டம்பர் 18, 1965. செப்டம்பர் 19ஆம் தேதி ஜலதூதா நியூயார்க் புரூக்ளினில் நங்கூரமிடப்பட்டு நின்றது. பக்தி வேதாந்த சுவாமி நியூயார்க்கின் பிரமிக்க வைக்கும் கட்டிடங்களையும் பிரசித்தி பெற்ற எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் மற்றும் லிபர்ட்டி சிலையையும் பார்த்தார். ஒரு விருந்தாவனவாசி என்பதற்கு ஏற்ப பக்தி வேதாந்த சுவாமியின் தோற்றமும் உடையும் அமைந்திருந்தது. கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் எளிமையான காவி நூல் வேட்டி, கையில் ஜபமாலை, தோளில் ஒரு பழைய துண்டு, தங்க நிறமான உடல், குடுமி தவிர நன்கு சவரம் செய்யப்பட்ட தலை, நெற்றியில் பளிச்சென்று வைஷ்ணவ திலகம், கால்களில் ரப்பர் செருப்புகள். இவைகள் கலந்த தோற்றம் இந்தியாவில் ஒரு மாதிரியாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில், அதிலும் நியூயார்க்கில் இப்படிப்பட்ட தோற்றம் உடையவரை பார்ப்போம் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். இடத்திற்கு தகுந்த வேடம் போடாமல் அமெரிக்காவிற்கு வந்த முதல் வைஷ்ணவ சந்நியாசி பக்தி வேதாந்த சுவாமி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நியூயார்க் வாசிகள் விந்தையான தோற்றமுடன் பலர் அவ்வப்போது நகருக்குள் வருவதை அறிவார்கள். அதனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் தனிப்பட்ட கவனம் எதுவும் செலுத்துவதில்லை. பென்சில்வேனியாவைச் சேர்ந்த திரு அகர்வால் தான் பக்தி வேதாந்த சுவாமிக்கு உதவி செய்ய இருப்பவர். தன்னை வரவேற்க யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்தும் கப்பலை விட்டு இறங்கி துறைமுகத்தில் காலை வைத்ததும் அவருக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இடப்பக்கம் போவதா வலப்பக்கம் போவதா என்று கூட தெரியவில்லை. துறைமுகத்தை விட்டு வெளியே வருகையில் அவரை பயணிகள் உதவும் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் சந்தித்து தான் அகர்வால் அவர்களால் பக்தி வேதாந்த சுவாமியை அழைத்து வர அனுப்பப்பட்டதாக கூறினார். பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் உள்ள அகர்வாலின் வீட்டிற்கு பக்தி வேதாந்த சுவாமி காலை 4 மணிக்கு போய் சேர்ந்தார். அகர்வால் பக்தி வேதாந்த சுவாமியை ஷோபாவில் படுத்து ஓய்வெடுக்குமாறு கூறினார். அகர்வாலின் வீடு முன்னறை, சாப்பாட்டு அறை மற்றும் சமையல் அறை தவிர மாடியில் 2 படுக்கை அறைகளுடன் பாத்ரூம்களும் கொண்டதாக இருந்தது. கோபால் அகர்வால் என்பது அவரின் முழு பெயர். இந்த வீட்டில் அவர் தன் அமெரிக்க மனைவி சாலி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். தங்கள் வீட்டின் இட நெருக்கடி காரணமாக சுவாமி அவர்கள் YMCAவில் அறை எடுத்து தங்கி பகல் வேளையில் மட்டும் தங்கள் வீட்டிற்கு வந்து போனால் அவருக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணினார்கள்.
இட நெருக்கடியை விட ஒரு அமெரிக்க வீட்டின் சூழ்நிலையில் அவர் தன்னை எப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கேள்விதான் அவர்களை மிகவும் பாதித்தது. செப்டம்பர் 22ஆம் தேதி அகர்வால் வீட்டிற்கு ஒரு போட்டோகிராஃபர் வந்து சுவாமி திறந்த பாகவதம் புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நிற்பது போல சில படங்கள் எடுத்துச் சென்றார். இந்த புகைப்படத்துடன் பட்லர் ஈகிள் என்ற பத்திரிகையில் பக்தி யோகத்தின் தூதர் என்ற தலைப்புடன் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் சில வரிகள்: ஒரு மாநிறமுள்ள மனிதர் சிறிது சாயம் போன காவி உடையில் வெள்ளை நிற ரப்பர் காலணிகளுடன் ஒரு சிறிய காரிலிருந்து பட்லரின் YMCAவில் வந்து இறங்கினார். அவர்தான் பக்திவேதாந்த சுவாமி. இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்துள்ள ஆன்மீக தூதர். இந்த கட்டுரையில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கூறுகையில் பைபிள் போன்ற புத்தகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பக்தி வேதாந்த சுவாமி மிகவும் கற்ற ஒரு குரு என்றும் சொல்லியிருந்தது. இந்த கட்டுரை செய்தியில் என்னுடைய குறிக்கோள் மக்களின் மனத்தில் உறங்கிக் கிடக்கும் கடவுள் உணர்வை தட்டி எழுப்புவதுதான். கடவுள் சகல ஜீவராசிகளுக்கும் தந்தை. ஆத்மாவின் படிப்படியான முன்னேற்றத்தில் மனித ஜென்மம் என்பது அரிதானது. கடவுளை உணர்ந்து பூரணத்துவம் அடைவதற்கு உருவானது. மானிட ஜென்மம் எடுத்த நாம் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மறுபடியும் பல ஜென்மங்கள் எடுத்து அவதியுற நேரிடும் என்று பக்திவேதாந்த சுவாமி கூறியிருந்தார். மேலும் பக்திவேதாந்த சுவாமி எப்படி ஒரு துறவி போல வாழ்கிறார் என்பதையும், எப்படி அவர் 6 வாரங்கள் கடல் வழியாக அமெரிக்கா வந்தார் என்பதையும், அகர்வால் வீட்டில் அவர் தன் உணவை தானே சமைத்து கொள்ளும் அபூர்வமான முறை, ஒன்றின் மேல் ஒன்றாக வெண்கல பாத்திரங்களை அடுப்பின் மேல் வைத்து ஒரே சமயத்தில் அவர் அரிசி, பருப்பு, காய்கறிகள் இவற்றை வேக வைக்கும் முறை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருந்தது. அவர் கண்டிப்பாக தாவர உணவை மட்டுமே உண்பவர் என்றும் கூறியிருந்தது. அமெரிக்கர்கள் மட்டும் சிறிது ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் காண்பித்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சுவாமி கூறியதாகவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது. பக்தி வேதாந்த சுவாமி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். இதில் பல அரிமா கழகங்களும் அடங்கும். ஒரு சமயம் புனித டேவிஸ் செமினரி கல்லூரியின் உரை நிகழ்த்தினார். இதை தவிர வழக்கமாக அகர்வால் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுடன் பேசுவார். இந்த அனுபவங்களிலிருந்து அமெரிக்காவில் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்ததை உணர்ந்தார். இந்தியாவிலிருந்து சிறிது உதவி இருந்தால் இதை நன்கு செய்ய முடியும் என்று எண்ணினார். அவர் அமெரிக்கா வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. இன்னும் 1 மாதமே அவர் தங்கலாம் என்ற நிலை. இதனால் நியூயார்க் சென்று தனது பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் முதலில் பிலடெல்பியா சென்று நார்மன் ப்ரொவன் என்ற சமஸ்கிருத பேராசிரியரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். சந்நியாசி என்ற முறையில் பக்திவேதாந்த சுவாமி ஒரே இடத்தில் தங்காமல் இடம் விட்டு இடம் போக பழகிக்கொண்டவர். பட்லரின் இருந்த அமைதியான வாழ்க்கையை விட்டு விலகி போவது அவருக்கு எந்தவிதமான மன கஷ்டத்தையும் தரவில்லை. அகர்வால் வீட்டில் இருந்த குடும்ப சூழ்நிலையில் அவருக்கு எந்த பற்றும் ஏற்பட்டு விடவில்லை. இருந்தாலும் அவர் அங்கு தங்கிய 1 மாதம் அவருக்கு பெரும் உதவியாக இருந்தது. அந்த 1 மாதத்தில் அமெரிக்கர்கள் பற்றியும் அவர்கள் வாழ்க்கை முறை பற்றியும் ஓரளவு தெரிந்து கொள்ள அது உதவியது. மேலும் அவரது உடல்நிலையிலும் தான் சொல்ல விரும்புவதை சொல்லி அமெரிக்கர்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் என்ற தனது ஆற்றலிலும் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. சைவ உணவு தயாரிப்பதற்கான வசதிகள் அமெரிக்கர்களுக்கு இருப்பதும், தன்னுடைய ஆங்கில உச்சரிப்பை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்ததும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது.
இங்கொரு முறை அங்கொரு முறை உரை நிகழ்த்துவதில் அதிக பலன் இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. ஏற்கனவே உள்ள மதங்களிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பினாலும் தனிப்பட்ட முறையில் பலர் அவர் சொல்வதை கேட்டு மிகவும் விருப்பமாக இருந்தனர். அக்டோபர் 18ஆம் தேதி அவர் பட்லரை விட்டு பிலடெல்பியாவில் வழியாக நியூயார்க் போக கிளம்பினார். சாலி: 1 மாத காலம் அவர் எங்களோடு இருந்ததில் அவர் மேல் எனக்கு ஒருவித பாசமே ஏற்பட்டுவிட்டது. அவர் எங்களை விட்டு பிரிந்து போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பிலடெல்பியாவில் 2 நாள் தங்கி உரை நிகழ்த்திவிட்டு நியூயார்க் செல்லப் போகிறேன் என்றார். நியூயார்க்கில் அவருக்கு யாரை தெரியும்? யார் ஆதரவும் இல்லாமல் அங்கு அவர் செல்கிறார் என்பது என்னை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தியது. எனக்கு மனதே சரியில்லாமல் போய்விட்டது. அவர் நியூயார்க்கிற்கு கிளம்பிய அந்த இரவு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என் கணவர் சுவாமியை பிட்ஸ்பர்க்குக்கு பஸ்ஸில் ஏற்றிவிட அழைத்துச் சென்றார். என் கணவர் சுவாமியிடம் நாணயங்களை கொடுத்து எப்படி அவைகளை உபயோகித்து பஸ் ஸ்டாண்டுகளில் உள்ள பாத்ரூம்களை பயன்படுத்தலாம் என்று விளக்கினார். ஏனென்றால் என் கணவருக்கு சுவாமி ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிப்பது அவசியம் என்று தெரியும். எவை எவை அவர் சாப்பிட தகுதியானது என்று எடுத்து கூறினார். நாணயங்களை ஒரு காலுறையில் போட்டு அதை சாமியிடம் கொடுக்க அவர் எங்களிடமிருந்து விடை பெற்றார். பக்திவேதாந்த சுவாமிக்கு நியூயார்க்கில் யாரையும் தெரியாது. அவரிடம் இருந்தது டாக்டர் மிஸ்ரா என்பவரின் விலாசம் மட்டுமே. பட்லரிலிருந்து அவர் இந்த ராமமூர்த்தி மிஸ்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துடன் பம்பாயிலிருந்து தன்னை ராமமூர்த்தி மிஸ்ராவுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தன் நண்பர் ஒருவரின் கடிதத்தையும் இணைத்திருந்தார். கடிதம் தவிர மிஸ்ராவுடன் ஒரு முறை டெலிஃபோனிலும் பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது மிஸ்ரா சுவாமி அவர்களை தன்னை நியூயார்க்கில் வந்து பார்க்குமாறு கூறியிருந்தார். நியூயார்க்கின் போர்ட் அத்தாரிட்டி பஸ் நிலையத்தில் அவர் சென்று இறங்குகையில் ராமமூர்த்தி மிஸ்ராவின் மாணவன் ஒருவன் சுவாமி அவர்களை சந்தித்து இந்தியா சம்பந்தமான ஒரு விழா நடக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கு பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ரா, ரவிசங்கர் மற்றும் அவரது சகோதரன் உதயசங்கர் ஆகியோரை சந்தித்தார். அங்கிருந்து அவர் மிஸ்ராவுடன் ஹுட்சன் நதிக்கரையில் உள்ள மிஸ்ராவின் பிளாட்டிற்கு வந்தார். ஹுட்சன் நதியை பார்த்தபடி பெரிய ஜன்னல்களை உடைய மிஸ்ராவின் அபார்ட்மெண்ட் 4வது மாடியில் இருந்தது. தனது அபார்ட்மெண்ட்டில் ஒரு அறையை சுவாமிக்கு ஒதுக்கினார் மிஸ்ரா. டாக்டர் மிஸ்ரா ஒரு பகட்டான நாடகபாணியான மனிதர். பேசும்போது கைகளை பல விதத்தில் அசைத்து சேட்டை செய்வதும் கண்களை இப்படியும் அப்படியும் சுழற்றுவதும் அவரது வழக்கம். குரு என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு யதார்த்தமாக இல்லாமல் தன்னை நியூயார்க் மக்களிடையே அப்டவுன் சுவாமி என்று பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார் அவர். அவர் அடிக்கடி உபயோகித்த வார்த்தைகள் லவ்லி, பியூட்டிஃபுல். தன்னை சந்நியாசி என்று கூறிக்கொண்ட போதும் அவர் சந்நியாசிக்கான காவி உடை அணிவதில்லை. அதற்கு பதிலாக நேரு அணிந்தது போன்ற ஜாக்கெட்டும் காலுறையும் அணிந்திருந்தார். பக்திவேதாந்த சுவாமி தங்க நிறம், மிஸ்ராவோ கருப்பு. மொட்டையோ குடுமியோ வைக்காமல் மிஸ்ரா தன் கருப்பு மயிரை அடர்த்தியாக வளர்த்திருந்தார். 44 வயது ஆகியிருந்தும் பார்ப்பதற்கு பக்திவேதாந்த சுவாமியின் மகன் போல காட்சியளித்தார். பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ராவை சந்தித்த நேரம் மிஸ்ராவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாத நேரம். பக்திவேதாந்த சுவாமியின் வரவு அவருக்கு ஒரு மருந்து போல உதவியது. பொழுது சாய்வதற்குள் தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை கண்டுபிடித்தாக வேண்டும்.
இல்லையென்றால் இவ்வளவு நாள் முயற்சி செய்து ஓரளவு கிருஷ்ணரை பற்றி போதிப்பதில் வெற்றி கண்டதெல்லாம் வீணாகிவிடும். இதுதான் அரசாங்க உதவியோ அல்லது மத நிறுவனங்களில் உதவியோ இல்லாமல் காரியத்தில் இறங்குவதில் இருக்கும் கஷ்டம். பக்தி வேதாந்த சுவாமி இந்த ஆபத்தை கிருஷ்ணர் தனக்கு வைக்கும் ஒரு பரீட்சையாக எடுத்துக்கொண்டார். பகவத்கீதை கூறுவது, உன்னுடைய எல்லா செயல்களிலும் என்னையே நம்பியிரு, என்னுடைய பாதுகாப்பில் மட்டுமே செயல்படு, என்னுடைய அருளால் இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட வாழ்க்கையின் பல்வேறு தடைகளை தாண்டி போக உன்னால் முடியும். தினமும் தன் வகுப்புக்கு தவறாமல் வரும் கால் ஈர்கனுக்கு ஃபோன் செய்து உதவி கேட்பது என்று முடிவு செய்தார் சுவாமி. சுவாமியுடன் பேசிய கார்ல் அவர் இருந்த நிலையை உணர்ந்து அவரை தன் வீட்டிற்கு உடனே கிளம்பி வருமாறு கூறினார். கார்லின் வீடு அருகில் இருக்கும் சென்டர் தெருவில் இருந்தது. சிறிது நேரத்தில் அவரே பக்தி வேதாந்த சுவாமி இருந்த இடத்திற்கு வந்து அவரை கூட்டி போனார். கார்ல் வீடு அவர் வந்து ஒரு வாரம் ஆகிய பின்னரும் கார்லாலும் அவருடைய மற்ற நண்பர்களாலும் அவருக்கு ஏற்ற இடம் ஒன்றை பார்த்து கொடுக்க முடியவில்லை. மைக்கேல் கிராண்ட் என்பவரை போய் பார்த்தால் என்ன என்று ஒரு நாள் சுவாமி கார்லிடம் கேட்டார். மைக்கேல் ஒரு இசைவாணர். பௌரியில் குடியிருக்கும் இவர் அடிக்கடி சுவாமியின் கூட்டத்திற்கு வருவார். அவரது சொற்பொழிவில் ஈடுபாடு காட்டுவார். அவர் வசதியுடையவர் ஆதலால் தனக்கு உதவக்கூடும் என்று சுவாமி எண்ணினார். சுவாமியின் கதையை கேட்ட மைக்கேல் அவருக்கு உதவ வேண்டியது தன் கடமை என்று எண்ணினார். மறுநாள் முதல் வேலையாக வில்லேஜ் வாய்ஸ் பத்திரிகையை வாங்கி வீடு காலி விளம்பரங்களை பார்த்து ஒரு இடத்தை கண்டறிந்து வீட்டு சொந்தக்காரருக்கு ஃபோன் செய்தார். அது 2வது அவென்யூவில் இருக்கும் தெருவை பார்த்த ஒரு கடை. கார்டினர் என்ற ஏஜெண்ட் மைக்கேலை இடத்தை பார்க்க புறப்பட்டு வருமாறு ஃபோனில் கூறினார். சுவாமியும் கார்லும் கூட இடத்தை பார்க்க புறப்பட்டார்கள். மைக்கேலும் கார்டினரும் முதலில் இடத்தை அடைந்தார்கள். கடையின் வாயிலில் தலைக்கு மேல் மார்ச்லெஸ் கிஃப்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. மைக்கேலுக்கு அதை பார்க்க விசேஷமாகப்பட்டது. இதற்கு முன் அங்கு ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்தது என்று ஏஜெண்ட் கார்டினர் விளக்கினார். பிறகு மைக்கேல் ஏஜெண்டிடம் சுவாமியை பற்றி எடுத்து கூறினார். சுவாமி ஒரு ஆன்மீக தலைவர் என்றும் சமஸ்கிருதம் நன்கு அறிந்த பண்டிதர் என்றும் பல ஆன்மீக புத்தகங்கள் எழுதியவர் என்றும் எடுத்துச் சொன்னார். இதற்கிடையில் சுவாமியும் கார்லும் வந்து சேர்ந்தனர். மைக் அவர்களை ஏஜெண்ட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். ஏஜெண்ட் கார்டினர் இடத்தை திறந்து காட்டினார். சுவாமியும் மைக்கும் கார்லும் அந்த இடத்தின் குறை நிறைகளை எண்ணி பார்க்கலானார்கள். அது ஒரு வெறும் சிறிய அறை, சுண்ணாம்பு அடித்து பல நாள் ஆன தோற்றம். அது அவர் கூட்டம் நடத்துவதற்கு வாட்டமாக இருக்கலாம். ஆனால் சுவாமி அதில் குடியிருப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் வாடகை $125 தான் என்று பார்க்கும்போது அது ஒரு நல்ல இடமாகத்தான் தோன்றியது. பிறகு கார்டினர் மேட்ச்லெஸ் கிஃப்டின் பின்புறம் எதிர்த்தாற்போல் இருந்த 2வது மாடி அபார்ட்மெண்ட் ஒன்றை காட்டினார். வாடகை $71. சுவாமி வேண்டுமானால் அங்கு தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் கார்டினர். மொத்த வாடகையான $196 கார்ல், மைக் மற்றும் சிலர் சேர்ந்து கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. பக்தி வேதாந்த சுவாமி கார்டினரை தான் நிறுவப்போகும் கிருஷ்ண பக்தி கழகத்தின் முதல் ட்ரஸ்டியாக ஆக்க எண்ணினார். கார்டினருக்கு 3 அத்தியாயம் கொண்ட பாகவதம் புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி என்று கையெழுத்தும் போட்டு கொடுத்தார்.
ஆசிரியரிடமிருந்தே நேராக புத்தகத்தை பெறுகிறோம் என்று கார்டினருக்கு சந்தோஷமும் பெருமையும் தாங்க முடியவில்லை. ட்ரஸ்டியாக ஆவதற்கு ஆமோதித்தவுடன் மாதம் $20 கொடுக்கவும் ஒப்புக்கொண்டார் அவர். கார்டினர் அபார்ட்மெண்ட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க 1 வாரம் ஆகியது. இதற்கிடையில் மைக் தண்ணீர், மின்சாரம் மற்றும் தொலைபேசி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்தார். முதல் மாதத்திற்கான வாடகையும் திரட்டி தயாராக வைத்துக்கொண்டு கார்ல் வீட்டுக்கு ஃபோன் செய்து சுவாமியிடம் எல்லாம் தயார் என்று கூறினார். சுவாமியை புது இடத்திற்கு அழைத்து வருவதற்கு நேரம் வந்தது. சில நண்பர்களுடன் சுவாமி பௌரியில் டேவிட்டுடன் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்றார். இந்த நண்பர்கள் சுவாமியின் முற்றிலும் சரணடைந்த சீடர்களாக ஆவதற்கு இன்னும் தயார் இல்லை என்றாலும் சுவாமிக்காக அங்குமிங்கும் அலைந்து ஒரு இடத்தை பார்த்தார்கள். மாத வாடகையை தாங்களே திரட்டி போட்டு கொடுக்க முன்வந்தார்கள். அவரை புது இடத்தில் குடியமர்த்த எல்லா உதவிகளும் மனமுவந்து செய்கிறார்கள். டேவிட்டின் அறையை அடைந்து சுவாமியின் பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு பார்த்துள்ள புதிய வீட்டை நோக்கி வரிசையாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடந்து சென்றது நாடோடிகள் தங்கள் பொருட்களுடன் இடம்பெயர்வது போல காட்சியளித்தது. மைக் சுவாமியின் டைப்ரைட்டரை தூக்கி கொண்டு நடந்தார். சுவாமி கூட 2 சூட்கேஸ்களை தூக்கி கொண்டு நடந்தார். பாதி தூரம் வந்த பின்தான் அவர்கள் கைகள் வலிக்கவே, ஏன் ஒரு கார் ஏற்பாடு செய்யாமல் போனோம் என்று மைக்கிற்கு தோன்றியது. ஜூன் மாத வெயில் சுளீர் என்று அடிக்க சுவாமி தன் சூட்கேஸ்களை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு நடந்தார். சில இடங்களில் சூட்கேஸ்களை கீழே வைத்து சிறிது ஓய்வெடுத்து கொண்ட பின் பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தார். பல கடைகளை தாண்டி முடிவில்லாமல் நடக்க வேண்டி இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக பௌரியிலிருந்து காலி செய்து கொண்டு வந்தாயிற்று. சுவாமிக்கு அன்றுதான் 72வது தெருவில் இருக்கையில் அந்த எலக்ட்ரீஷியன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. தான் பௌரியை விட்டு போவதை அறிந்தால் அந்த எலக்ட்ரீஷியன் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து கொண்டார் அவர். வீடு வாசலற்று சால்வேஷன் ஆர்மி புகலிடத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தவர்களையும் திறந்த வெளி மதுபான கடைகளையும் கடந்து தொடர்ந்து நடந்தார் பக்திவேதாந்த சுவாமி. பௌரி கலைஞர்களும் இசைவாணர்களும் அவரை மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவராக பார்த்தார்கள். அவரை ஏதோ ஒரு ஆன்மீக சக்திதான் இப்படி இயக்குகிறது என்று நம்பினார்கள். அவருக்கு தங்களால் ஆன உதவிகளை எல்லாம் செய்தால் அவர் இறை உணர்வை மற்றவர்களும் அடைய உதவி செய்வார் என்று உறுதியாக நம்பினார்கள். அவர் அவர்களுடைய உதவியை நம்பியிருப்பது போல தோன்றினாலும் அவர் தங்களை விட மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர், கடவுளால் நேரடியாக பாதுகாக்கப்படுபவர் என்று உணர்ந்தார்கள். சுவாமியும் அவருடைய நண்பர்களும் பௌரியின் மூலையை அடைந்து வலப்பக்கம் திரும்பி கிழக்கு நோக்கி நடந்தார்கள். 2வது அவென்யூவை அடைந்து இடப்பக்கம் திரும்பி 2 கட்டிடம் தாண்டினால் அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்துவிடும். I&D சுரங்கப்பாதையை தாண்டியதும் ஈடு இணையற்ற வரம், மேட்ச்லெஸ் கிஃப்ட் என்ற போர்டு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. தெருவை பார்த்து நின்ற கட்டிடத்தில் மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்தது. பின்புறம் உள்ளடங்கிய கட்டிடத்தில் அவர் தங்கப்போகும் அபார்ட்மெண்ட் இருந்தது. 5 மாடிகள் கொண்ட மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்த கட்டிடமும் அதை ஒட்டினால் போல் நின்ற 9 மாடி கட்டிடமும் அம்மாவும் பிள்ளையும் போல காட்சியளித்தன. பக்திவேதாந்த சுவாமி ஸ்டோர் ஃப்ரண்டை அடைந்தபோது வாசலில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. தான் போகும் புதிய இடத்தில் தனக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாத போதும் ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றியது.
இந்த அமெரிக்க இளைஞர்கள் அவ்வப்போது சில சமயம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் நடந்து கொண்டாலும் உலகெங்கிலும் சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்ப வேண்டும் என்று தான் செய்யும் முயற்சிகளுக்கு பெரிதும் உதவுவது நல்லதைத்தான் காட்டுகின்றது. யார் கண்டது? தான் நிறுவ விரும்பும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அஸ்திவாரமாக இந்த கட்டிடம் அமைந்தாலும் அமையலாம் என்று எண்ணினார் பக்தி வேதாந்த சுவாமி.